ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு. பின்னாடி பாருங்கள், நான் பேக் கேமராவில் காமிக்கிறேன். என்ன நிஷா ஹாப்பியா? பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு வந்தாச்சு. நம்ம ஊர்லேருந்து பைக்லேயே வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர்கிட்ட பைக்லேயே சல்லுன்னு கிளம்பி மத்தியானம் தான் கிளம்புனோம். கரெக்டாக 4 மணிக்கு வந்தாச்சு. நட திறந்தாச்சு. உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிடுவோம். தயா தரணீஸு வாங்க 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 வாங்க. சரி உள்ளே போமா. கோயில் உள்ளார வீடியோ எடுக்க அலௌடு கிடையாது. அதனால் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்து நம்ம வீடியோ எடுப்போம். சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுறோம் போய். தர்ணீஸு தியாமா வாங்க வாங்க. பைக்கில் தண்ணி பாட்டில் வைக்க போயிருக்கா. நீங்கள் எல்லாம் பிள்ளையார்பட்டி வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிஷா 2வது தடவை கல்யாணம் பண்ணி கரெக்டாக 1 மாதத்தில் வந்தோம். ஒரு 20 நாள் வரைக்கும் பெங்களூரில் இருந்தோம். அங்கிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு 25 நாள் கழிச்சு அப்போ சொந்தமாக கார் இருந்துச்சு, இண்டிகா காரு. நானும் நிஷாவும் கார்லேயே வந்துட்டு போனோம். இப்போ காரெல்லாம் விட்டாச்சு. மறுபடியும் கார் வாங்கிடுவோம். இப்போ பைக்கில் வந்துருக்கோம். அடுத்த கார் வாங்கிடுவோம். விடு பாப்பா. போய் நாங்கள் 2 பேர் வந்து போயிட்டு 4 பேரா 10 ரூபாய் எடுத்துருக்கோம். ஆமாம், 2 பேர் தான் போனோம். கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாளையில் போனோம். இப்போ 4 பேர் தியா தர்ணீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. முடியா குன்றக்குடி கோயிலுக்கு வேற போகணும். சாமி கும்பிடணும். அங்கே போகணும் வேற. முடியா ஐஸ்கிரீம் வரையில் வாங்கி தரேன் வா. திருப்தியாக சூப்பராக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நிஷா இப்போ இதெல்லாம் வாங்கிட்டேன். பாப்பா கோயிலுக்கு உள்ளே வர்றது ஒரு பக்கம், வெளியில் வர்றது ஒரு பக்கம். இப்போ விளக்கெல்லாம் போட்டு நிஷா துண்ணூறு இங்கே பாருங்க. பல்ல காமிக்காத பாப்பா. முடியா பிள்ளையார்பட்டி தெப்பக்குளம். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? பாப்பா இது வெளி பக்கங்க, வெளியில் வர்ற பக்கம். அங்கே பாரு தேங்காய் அடித்து செதறது எல்லாம். இட்டு ஓரமா இட்டு வா தெப்பக்குளத்துக்கு. இது பிள்ளையார்பட்டி தெப்பக்குளம். நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். கிளம்பலாமா சார்? நல்ல செம்ம திருப்தியான தரிசனம். எப்படி பக்கத்தில் நின்று பார்த்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நடங்க தியா, நட தியா. பைக் இந்த பக்கம் நிற்கிது, எதிர்த்த மாதிரி, கோயிலுக்கு ஏற்ற மாதிரி. கோயிலுக்கு சைடில் வந்துட்டோம். சரி கிளம்புவோமா? தியா இங்கே ஓடியா. மரத்தில் அங்கே பாரு குட்டி குரங்கு வயிற்றுல வச்சிருக்கு பாரு. வயிற்றுல என்னன்னு பாரு. பாப்பா கிட்டக்கு போகாத, அடிச்சு போடும் பாப்பா. அடிச்சு போடும். இங்கிட்டு ஒடியாந்துரு பாப்பா. அடிச்சு போடும். அங்கே பாரு இங்கே வந்து பாரு. இங்கே பாருங்க தியாவை, குட்டி குரங்கு. பாப்பா என்னடா தங்க அது? ஹாய். எங்கடி சுற்றி ஓடியாடுறீங்களே? எங்கே பாரு லாலிபாப் கொடுக்குது அம்மா. தியா சின்ன குரங்குனால பயப்படுது. உன் மண்டையில் தாவ போகுது. பாபு கோபு நீ தாவு. இங்கே பாரு. ஏய் சரி வாங்க கிளம்புவோம். டைம் ஆயிடுச்சு நிஷா. போவாத பிள்ளை. நடங்க பாப்பா. லேட் ஆயிடுச்சு. போனோம் பைக்கில் போகிறதுக்குள்ளேயும் அப்புறம் இருட்டி போயிடும். ஆமாம். தியா நிஷா போட்ட லாலிபப்பை குரங்கு வந்து எடுத்து திங்கிது. கிட்டக்க போகாத பாப்பா. அங்கே பாருங்க லாலிபப் எடுத்து அந்த எடுத்துக்கிட்டு ஓடி போயிருச்சு. லாலிபப் தின்றுச்சு. அங்கே பாரு பாப்பா. கிட்டக்க போகாத, அடிச்சு போடும். பாப்பா உன் லாலிபப் எங்க? குரங்குக்கு ஏதோ காய், ஏதோ பழமோ என்னமோ. வாங்க லேட் ஆயிடுச்சு. உங்களை கூட்டிகிட்டு வந்தால் அப்படியே இருட்டு தான். நடங்க. தியா எங்க உங்கள் அம்மா? சரி நான் பொண்டாட்டியை காணாமேன்ட்டு பயந்துட்டேன். எல்லாம் சூப்பராக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நிஷா போய் செப்பலை மாட்டிட்டு வரீங்களா? ஓடுங்க. நிஷாவெல்லாம் செப்பல் மாட்ட போயிட்டாங்க. நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அங்கே பாருங்கள் தியாவை. நிஷா திட்டிக்கிட்டே போயிட்டுருக்கா. இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். எப்போ நான் வந்து ஒரு கரெக்டாக இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷமாக போகுது. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு 4 நாளையில் 5 நாளையில் இங்கே வந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு 1 வாரம் பெங்களூரில் இருந்தோம். 2 வாரம் ஹனிமூன் போயிருந்தது. அதுக்கப்புறமா வந்த கோயில் எதுனா இங்கே பிள்ளையார்பட்டி தான். பிள்ளைங்களை கையில் பிடிச்சி கூட்டிகிட்டு வா பிள்ளை.
பிள்ளைய கையில் பிடிச்சி கூட்டு வா. அறிவுன்றதே கிடையாது. போமா. இப்போ கிட்டத்தட்ட ரொம்ப இந்த தியா தர்னீஸ் எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது யானிஸா. இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வரோம் பிள்ளையார்பட்டி. வாடா தங்கம் தர்னீஸு, வாடா தங்கம். ஓகே, இப்போ நிஷா வந்து கோயிலை சுற்றி வர்றதுக்கு அப்போ இங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தோம் ஒரு நாள் ஃபுல்லாக. ரூம் பின்னாடி இருக்குது நம்ம தங்கியிருந்த ரூமு. சரி கிளம்புவோமா? இங்கே பாருங்க நம்ம கூட எல்லாம் இங்கே தான் வச்சுட்டு வந்தோம். எதுவும் காணா போய் இருக்கான்னு பார்ப்போம். கோயிலுக்குள்ள இருக்கனால பிரச்சனை. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சாமியெல்லாம் கும்பிட்டுக்காங்க ஒரு தடவை. ஃபோட்டோ எடுத்தாச்சா நிஷா உன்ன? எடுத்தாச்சா? எடுக்கலை. சரி வா ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, சாமி கும்பிட்டு வந்தாச்சா? இப்போ நம்ம கோயிலை சுற்றிட்டு அப்படியே போகிறோம். வெளியில் போகிற வரைக்கும் நிஷா பைக்கில் வேணால் வீடியோ எடுத்துகிட்டு வரட்டும். ஓகேயா? அந்த ஆர்ச்சி வெளியில் போகிற வரைக்கும். நம்ம இப்போ அடுத்தது வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னோம்னா குன்றக்குடி கும்மாங்குடியா. ஓகே கிளம்புமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பைக்கில் கிளம்பிட்டோம். இவங்க எல்லாருமே இங்கே மலையெல்லாம் கொஞ்சம் ஏறி பார்க்குறாங்க. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இதோ ஆஞ்சநேயர், விநாயகர் தான் ஏதோ இங்கே பாருங்க. இந்த வாசல்லேருந்து நம்ம இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பி அப்படியே ஒரு சுற்றிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆட்டோலாம் வந்துட்டுருக்கு. குளிக்கிற இடம், பாத்ரூமு, குளிச்சுட்டு ஏன்னா இங்கெல்லாம் வர்றவங்க வந்து ட்ராவலில் வருவாங்க. வந்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் மேலே சாமியை கும்பிட போகலாம்ல, அதுக்காக வந்து நாங்களும் வந்து ஒரு தடவை பிள்ளையார்பட்டியும் மலை மேலே தான் இருக்குது. ஆனால் முன்னாடி பார்க்கையில மலை இல்லாத மாதிரி இருக்குது. இங்கிட்டு பார்க்கையில மலையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம உள்ளே படி ஏறி போகிறனால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் யாராவது வந்து பிள்ளையார்பட்டிலாம் வந்திருக்கீங்களா, எத்தனை தடவை வந்திருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் தான் வரும் விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு தான் நம்ம கொழுக்கட்டையெல்லாம் இது பண்ணலையா வீட்டில். இங்கே தான் காரில் வந்து காரெல்லாம் இங்கே நிப்பாட்டிட்டு நாங்கள் வந்து இது பண்ணணும். இங்கே தான் இதில் பின்னாடி தான் போய் இது எடுத்து தான் இந்த இதில் தான் கரெக்டாக நாங்கள் தங்கியிருந்தோம். நிறைய பேர் கூட்டமாக இருக்குது இன்றைக்கி. கார்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். காரு, பைக்கு, நிறைய பேர் ஓம் சக்திக்கு மாலை போட்டு இந்த குரூப்பாக வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வேன்லாம் பிடிச்சி வராங்க. நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். பாருங்க குளம் நடுவில் இருக்குது. சுற்றிலும் இந்த இது மாதிரி இருக்குது. இந்த இடம் வந்து நாங்கள் வந்து 2வது தடவை வரோம். நானும் சாமியும் 2வது தடவை வரோம். தியாவும் தர்னீஸும் ஃபஸ்ட்டு தடவை வராங்க. பாருங்க நிறைய கடையெல்லாம் இருக்குது. நிறைய கடை இருக்குது. ரெண்டு பக்கம் எப்படி வச்சா 2 பக்கம் தெரியுதான்னு சொல்லுங்க. 2 பக்கம் தெரியுது. அவங்கள்ட்ட சொல்லு, தியா ரெட் கலர் தொப்பி கேட்டிருக்கா, வாங்கி கொடுக்க. தியா வந்து ரெட் கலர் தொப்பி கேட்டிருக்காங்க. அவங்க அப்பா வந்து வாங்கி தர மாட்டாங்க. குன்றக்குடியில் வாங்கி தரேன்னு சொல்லி. குன்றக்குடியில் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே எனக்கு ரெட் கலர் தொப்பி வாங்க, ரெட் கலர் தொப்பி வாங்குங்கிறான். இங்கே இருங்க நிறைய பொம்மையெல்லாம். யாருக்கு இந்த மாதிரி கடை தெருவெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தான் பிடிக்கும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நிஷா வந்து லைக் பண்ணுவா, நான் வந்து லைக் பண்ண மாட்டேன். காசு செலவாயிருந்தா அவர் இது பண்ண மாட்டாரு. நம்ம வந்து வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வாங்க. இதான் அந்த உள்ள நுழையிற ஆர்ச். இப்போ நம்ம வெளியே போகிறோம். எல்லா வண்டியும் உள்ளே வந்துட்டு இருப்பாரு. நிறைய பேர் இந்த ஐயப்பனுக்கு, முருகருக்கு, அப்புறம் ஓம் சக்திக்கெலாம் மாலை போட்டவங்களாம் இந்த டூராக வருவாங்கல்ல, மாலை போட்டு குரூப்பாக ஒரு 6 கோயில் 7 கோயில் அப்படி வருவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வராங்க. இங்கே பாருங்கள் நிறைய வேனு பஸ் எல்லாம் வருது. இருங்க ஃப்ரண்ட் கேமராவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆர்ச்சி. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.